டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு லஞ்ச்ல வந்துட்டு ஒரு கீரை தொக்கு பண்ண போறோம். சோ கீரை எந்த கீரைன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு சின்ன டிப் என்னன்னா பாத்தீங்கன்னா, கீரை வந்துட்டு நிறைய நம்ம எடுத்துக்கணும். சோ கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. சோ வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இல்லைன்னா 2 வைஸ் கண்டிப்பா கீரை எடுத்துக்கோங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் நிறைய கீரை வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு டைம் கிடைக்காது குக் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு செய்யற கீரை தொக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் செய்ய போற கீரை என்னன்னா பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். பாலக்கீரையில வந்துட்டு தொக்கு செய்ய போறோம். ஈஸியா எல்லாமே ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு பாலக்கீரை போட்டு நம்ம செய்ய போறோம். குவிக்கா ஆகுற ரெசிபி. சோ நீங்க வந்துட்டு கீரை சாப்பிடாத இருக்கிறீங்க, சோ டைம் எடுக்கும் கீரை எல்லாம் பண்றது, கிள்ளி கிளீன் பண்றதுனா கீரையோட பாலக்கீரை கிளீன் பண்றது ரொம்ப சுலபம். சோ அதுல வந்துட்டு எந்த கஷ்டமுமே இல்ல. இன்னைக்கு நான் எடுத்திருக்க பாலக்கீரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். சோ கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும், அதுல இருக்கிற சத்துக்கள் போறோம். அது மட்டும் இல்லாம கீரையில எல்லாருக்குமே தெரியும் மண் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் போது கட் பண்ணி பண்ணும்போது நிறைய அந்த மண்கள் எல்லாம் கூட சரியா வாஷ் ஆகாம இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் கீரையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கீரை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டெம்மை வந்துட்டு ரூட்டை வந்துட்டு ஃபுல்லாவே ஒரு இப்போ கீரை எல்லாம் ஒரு கட்டா இருக்கும்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு பஞ்சா இருக்கும் போதே நம்ம ஸ்டெம்மோட கட் பண்ணிட்டோம்னா அது அழகா வந்துடும். அதை வந்துட்டு ஈஸியா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நானே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கட் அவளுக்கு பாலக் எடுத்திருக்கேன். சோ இதுல வந்துட்டு நம்ம கீரை தொக்கு செய்ய போறோம். குவிக்கா பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் கீரை தொக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பாக்கலாம். பூண்டு வந்துட்டு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசா எடுத்துதான் கட் பண்ணிருக்கேன். அதை சேர்த்துட்டு இருக்கேன். சோ நீங்க வந்துட்டு உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி கூடலும் குறைச்சலும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பெரிய கட்டு கீரைக்கு இது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி, இது ஒரு 2 தக்காளி இருக்கும். நான் இன்னைக்கு நாட்டி தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு ஃபாரன் தக்காளி எடுக்கிறதா இருந்தா நீங்க கொஞ்சம் ஒரு 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அவளுக்கு புளி, அதை வந்துட்டு ஊற வச்சிருக்கேன். அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மல்லித்தூள், அதை சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் ஏன்னா கலர் கொடுக்கும், ரொம்பவே நல்லா. அது மட்டும் இல்லாம காரம் கம்மி. இது பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க நார்மல் மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும். சோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரின்றதுனால 2 எடுத்திருக்கேன். சோ இப்ப எல்லாமே சேர்த்துட்டேன். இதை வந்துட்டு தண்ணி ஊத்தாம அப்படியே ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். சோ இப்ப பாருங்க இந்த மாதிரி திக்கா இதை அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. சோ நெக்ஸ்ட் தாளிக்கிறது வாங்க பாக்கலாம். இப்ப கீரை தாளிச்சிடலாம். கீரை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகம், ஒரு 4 வரமிளகா, ஒரு 5 பல் பூண்டு வந்துட்டு சிறுசா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்ப அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பாலக்கீரையை ஆட் பண்ணிக்க போறேன். இப்ப லிட் எடுத்து பாத்துடுறேன் மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு. சோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. மசாலா எல்லாம் நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்ப வந்துட்டு எடுத்து வச்ச பாலக்கீரை இப்ப ஆட் பண்ணிக்க போறேன். கீரை வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. சோ கீரையை வந்துட்டு வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா எடுத்துக்கங்க. ஃபைபர் சத்து ரொம்பவே இருக்கு. அதுவும் மெயினா பாலக்கீரையில ஃபைபர் ரொம்பவே நிறைய இருக்கு. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிட்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, கீரைங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கீரை வந்துட்டு அதே தண்ணி விடும். அதனால வந்துட்டு நான் ஒரு லிட்ட போட்டு விடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து பாக்குறேன். இப்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கீரையை எடுத்து பாக்குறேன். பாருங்க தண்ணி நான் சொன்னேன் இல்லைங்களா, கீரையை தண்ணி விடணும்னு, எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கு பாருங்க. இது நல்லா சுண்டி வரட்டும். இது நல்லா சுண்டி வந்துச்சுன்னா நம்மளோட கீரை தொக்கு ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் பாருங்க.
சூப்பரா நம்மளோட கீரை தொக்கு எவ்வளவு நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க. அந்த கலர் பார்க்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு. சோ நான் என்ன ஒண்ணு பண்ணேன்னா, கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு, லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சோ மிச்சம் இருக்கிற தொக்கு தான் இது, அதனாலதான் இவ்வளவு கம்மியா வந்திருக்கு. ஒரு 2 பேருக்கு லஞ்ச் பேக் கட்டினதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற தொக்கு தான் இது. என்ன இவ்வளவு கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. சோ இன்னைக்கு நான் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னைக்கோட லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா மணக்க மணக்க கீரை தொக்கு செஞ்சேன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார். இன்னைக்கு என்னோட லஞ்ச் இதுதான். சோ இதுதான் நான் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சேன். சோ இந்த மாதிரி கீரை தொக்க நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா கீரை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க கூட இதை சாப்பிடுறதுக்கு விரும்புவீங்க. ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு என்னோட லஞ்ச்ல கீரை தொக்கு, ரைஸ். சோ சுட சுட சாப்பாடோட கீரை தொக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா இது விரும்பி சாப்பிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது நிஷிதா கோசம். நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebook இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.